மத்திய அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு அறிவிப்பு. அகவிலைப்படி 3% உயர்வு. இந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த டேர்னஸ் அலவன்ஸ் உயர்வு குறித்து அறிவிப்பு தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பின்படி அகவிலைப்படி 3% உயர்த்தப்பட்டு 55%லிருந்து 58% உயர்கிறது. இந்த உயர்வு ஜூலை 1 முதல் வழங்கப்படும் என்பதால் 3 மாத நிலுவைத் தொகையும் அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சுமார் 1.2 கோடி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் குடும்பங்களில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியுள்ளது. மத்திய அரசு பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் ஜூன் மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் என 2 ஆண்டுகளுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி அறிவிக்கிறது. அந்த வகையில் ஜூலை முதல் டிசம்பர் 2025 காலகட்டத்திற்கான இந்த 3% உயர்வு ஊழியர்களின் மாதாந்திர சம்பளத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக 18,000 அடிப்படை ஊதியம் பெறும் ஒரு மத்திய அரசு ஊழியர் இதுவரை 50% அகவிலைப்படியாக 9,900 பெற்று வந்தார். தற்போது 58% உயர்த்தப்பட்டுள்ளதால் அவர் 10,440 பெறுவார். இதன் மூலம் அவரது மாத சம்பளத்தில் 540 நேரடியாக உயரும். அதேபோல 20,000 ஓய்வூதியம் பெறும் ஒருவர் இதுவரை 11,000 பெற்றுக் கொண்டிருந்தால் இனி அவர் 11,600 பெறுவார். அக்டோபர் மாத சம்பளத்துடன் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் என்பதால் ஊழியர்களின் கைகளுக்கு ஒரு கணிசமான மொத்த தொகை கிடைக்கும். இந்த அகவிலைப்படி உயர்வு மற்றொரு காரணத்திற்காகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இது தற்போது நடைமுறையிலுள்ள 7வது ஊதியக் குழுவின் கீழ் வழங்கப்படும் கடைசி அகவிலைப்படி உயர்வாக இருக்கலாம். 7வது ஊதியக் குழு டிசம்பர் 31, 2025 அன்றுடன் முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து 8வது ஊதியக் குழு அமைக்கப்பட்டு புதிய ஊதிய விகிதங்கள் பரிந்துரைக்கப்படும். மத்திய அரசு 8வது ஊதியக் குழுவை அமைப்பதற்கான அறிவிப்பை ஜனவரி 2025லேயே வெளியிட்டிருந்தாலும் அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை. பொதுவாக ஒரு புதிய ஓய்வூதிய குழு தனது பரிந்துரைகளை சமர்ப்பித்து அவை நடைமுறைக்கு வர 18 முதல் 24 மாதங்களாகும். அந்த வகையில் 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் 2027ஆம் ஆண்டில் இறுதியிலோ அல்லது 2028ஆம் ஆண்டின் தொடக்கத்திலோ அமலுக்கு வர வாய்ப்புள்ளது. இந்த புதிய ஓய்வூதிய குழுவின் மூலம் ஊழியர்கள் அடிப்படை சம்பளத்தில் 30 முதல் 34% வரை உயர்வு இருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். வரவிருக்கும் தீபாவளி பண்டிகையை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூடுதல் மகிழ்ச்சியுடன் நிதி பாதுகாப்புடன் கொண்டாடுவதற்கு இந்த அகவிலைப்படி உயர்வு பெரிதும் வழிவகுத்துள்ளது.